கட்சிக்காரராகிய ராதாவை காதலித்தீர்கள். அவள் கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது கல்யாணத்திற்கு மறுக்கிறீர்கள். அதனால் என் கட்சிக்காரர் நியாயம் கூறி நீதிமன்றத்திற்கு இப்போ முடிவு செய்துள்ளார். இந்த நோட்டீஸ் கண்ட ஒரு வாரத்திற்குள் உங்களிடமிருந்து தகுந்த பதில் வராவிட்டால் உங்களுக்கு எதிராக என் கட்சிக்காரர் சார்பாக வழக்கு தொடரப்படும். ஜே சகுந்தலா MA LLB. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறா. எல்லா மாடுமே முட்டாதுன்னு நினைச்சு முட்டாள்தனமா நடந்துகிட்டியே, இப்ப முட்டிடுச்சு பாத்தியா? இல்ல டாடி, உன்னை எனக்கு தெரியும். என்னங்க, அந்த பொண்ணி ராஜாவுக்கு நடக்காது. ராதாவுக்கு என் மகனுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை நிரூபிச்சு காட்டுறேன். சகுந்தலா, பிள்ளைக்காக அப்பா ஆஜராக மாட்டாருங்கிற தைரியத்துல தானே நீ நோட்டீஸ் விட்டுருக்க. நானே வாதாடுறேன். ஒரே நாள் ஆர்குமெண்ட்ல நீ உன் கேஸ வித்ரா பண்ணும்படியா செய்யல, நான் டைகர் தயாநிதி இல்ல. இட் இஸ் a change. ஆமா, விஸ்வநாதன் பொண்ணுக்கு எதிரா அந்த பையன் சார்பில் யார் ஆஜராக போறது? அப்பாவே பிள்ளைக்காக ஆஜராக போறாரு. ஆமா, அது எதுல போய் முடியும்? சட்டத்துல இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் தயாநிதிக்கு அத்துப்படியாச்சே, விடுவாரா மனுஷன்? ஓஹோ, வேற வக்கீல வச்சா சவுந்தரா தேவியை ஜெயிக்க முடியாதுதான் அவரே ஆஜராகிறாரோ? தயாநிதியோட சகுந்தலா தேவி மோதுறது இதுதான் முத தடவை. இந்த கேஸோட அந்த அம்மா மவுசு குறையத்தான் போகுது. புலியும் சிங்கமும் போராட போகுது. கொஞ்ச நாளைக்கு கோர்ட் அமக்களமா இருக்கும். நமக்கெல்லாம் நல்லா பொழுது போகும். இந்த வழக்கில் அட்வொகேட் தயாநிதியின் மகன் ராஜா மீது கோர்ட் குமாஸ்தா விஸ்வநாதனின் மகள் ராதா தனது வக்கீல் சகுந்தலா தேவியின் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். ராஜா ராதாவை காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் என்றும், அந்த அடிப்படையில் ராதா கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு பிறகு கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. Yes, you can proceed with the case. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. ராதா, இந்த ராஜாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு? யுவர் ஆனர், பெண் என்பவள் எப்பொழுதுமே வசப்படுகிறவள், அன்பு வசப்படுகிறவள், காதல் வசப்படுகிறவள், ஆண்கள் வசப்படுத்துகிறவர்கள். எந்த பெண்ணும் எந்த ஆணையும் வலை வீசி வளைத்து பிடித்து காதலிப்பதில்லை. காதலிக்கப்பட்ட பெண்கள் அதை நினைத்து ஏங்குவதுண்டு. ஆனால் அலைந்து திரிந்து காதலிப்பவர்கள் ஆண்கள் தான். யுவர் ஆனர், இந்த உண்மை அடிப்படையில் அப்பாவியும் அறியா பருவமும் கொண்ட 17 வயது மைனரான என் கட்சிக்காரர் ராதாவை குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜா எப்படியோ காதல் வசப்படுத்தி விட்டார். ராஜா ராதாவை காதலித்தது அவள் அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி. அந்த காம வெறிக்கு காதலின் பெயராலும் கல்யாண நம்பிக்கையாலும் என் கட்சிக்காரர் ராதா பலியானாள். யுவர் ஆனர், காதல் வேறு, காமம் வேறு. ஆணுடைய சரீர பசிக்கு பெண்ணுடைய உடல் தேவைப்படுகிறது. ராஜாவின் தேவை தீர்ந்து விட்டது. ராதாவுக்கு கல்யாணம் தேவைப்பட்டது. ராஜா தட்டி கழித்தார். ராதா கர்ப்பமானாள். ராஜா கல்யாணத்திற்கு மறுத்துவிட்டார். ராதா பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாள். விதி என்ற வெள்ளத்தில் அவளை தள்ளிவிட்ட ராஜா நாளைக்கு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு உல்லாசப்பட ஓட்டப் போகிறார். இது என்ன நியாயம்? இது என்ன நீதி? யுவர் ஆனர், சென்ற டிசம்பர் 83 சென்னையில் நடந்த அனைத்து பெண்கள் சங்க மாநாட்டில் ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன கருத்தை இங்கு நான் படித்து காட்ட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். பெண்களை மானபங்கப்படுத்துபவர்களுக்கு
10 ஆண்டு கடுங்காவல் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் மானபங்கம் செய்யப்பட்டால் அவள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பொறுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். பெண்கள் இதுவரை ஆண்களுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடியதில்லை. ஆனால் இப்போது பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் காலம் வந்துவிட்டது. யுவரான, அந்த காலகட்டத்தின் வழிகாட்டியாக வந்து நிற்கும் என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க வேண்டும். ஒரு மைனர் பெண்ணை மயக்கி கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்த இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தன் வாதத்தை எடுத்துக் கூறலாம். மைனர் ராதா. ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை கேலி செய்கிறார். அவள் பெயர் மைனர் ராதா அல்ல, வி ராதா அல்லது ராதா விஸ்வநாதன். யுவர் ஆனர், ராதா அப்பாவி, அறியா பருவம் கொண்ட மைனர் என்று வாதியின் வக்கீல் வர்ணித்தார். ராதா மைனர் என்பதால் ஏமாற்றப்பட்டார் என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த வழக்கே தொடரப்பட்டிருக்கிறது. அதை எல்லோருக்கும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவரை நான் அப்படி அழைத்தேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மைனர் ராதா, அறியா பருவத்தில் இருக்கிற நீ ராஜாவை காதலிச்சது அறிஞ்சா அறியாமலா? நீங்க கேக்குறது எனக்கு சரியா புரியல. ராஜாவை நீ விரும்பித்தானே காதலிச்ச? ஆமா. எதுக்காக காதலிச்ச? கல்யாணம் செய்துக்கிறதுக்காக. ஏன் கல்யாணம் செய்துக்கணும்? நான் அவரை மனசார காதலிச்சேன். நீ காதலிச்சதுனால அவரை கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சியா, இல்ல கல்யாணம் செய்துக்கணுங்கிற ஆசையினால காதலிச்சியா? கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணத்துலதான் காதலிச்சேன். எண்ணமா ஆசையா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. குட். ராஜாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால காதலிச்சேங்கிற. ஏன் ராதா, அந்த இன்ஸ்டிடியூட்ல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கும்போது ராஜாவை மட்டும் ஏன் கல்யாணம் செய்துக்கணும் ஆசைப்பட்ட? நல்லா இருக்கு சார் நீங்க கேக்குறது. அத்தனை பேரும் என்ன காதலிக்கலையே, அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன காதலிக்கிறதா சொன்னாரு. ஓ அப்படியா? வேற யாரோ ஒருத்தர் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அவரை நீ கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுவ, அப்படித்தானே? இல்ல, கண்ட வாலிபர்களையோ நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதும் இல்ல, காதலிக்க நினைச்சதும் இல்ல. இந்த ராஜாவை மட்டும் ஏன் காதலிச்சே? ஏன் கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ட? ஏன்? என்ன என்ன ஏன்னா ராஜா பெரிய லட்சாதிபதியோட ஒரே பிள்ளை, காரு, பங்களா, எஸ்டேட் எல்லா வசதியும் இருக்கு. இவரை கல்யாணம் செய்துக்கிட்டா வேலைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு கிளப்புக்கு போகலாம், சகல சௌரியத்தோட சமூகத்தை உயர்ந்த அந்தஸ்து இருக்கலாம். அதுக்காகத்தானே அவரை காதலிச்சேன், அதுக்காகத்தானே அவரை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன். இல்ல இல்ல, இது போய். ஆமா ஆமா, இதுதான் உண்மை. மைனர் ராதா, நீ ராஜா கூட மோட்டார் சைக்கிளை சுத்தினே இல்லையா? ஆமா. எங்கெல்லாம் போன? பார், பீச், ஹோட்டல், சினிமா தியேட்டர். அங்க எல்லாம் அவரோட இருந்தப்போ எப்பவாவது கல்யாண பேச்ச அவரா ஆரம்பிச்சாரா? அவரா ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா? இல்ல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே அவருக்கு இல்ல, உனக்குள்ள ஒரு ஆசை அப்படி இருந்திருக்கு இல்ல? ஏ மாதிரி அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். நீ மட்டும்தான் நினைச்ச, அவர் நினைக்கல, அதனால சொல்லல. அதுதான் உண்மை. இந்த உண்மை அப்புறமா தான் எனக்கு தெரியும். நோ 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 நோ. கௌரவங்கிற கோட்டுக்குள்ளேயே ராஜா நின்றாரு, நீ அதை தாண்டி கற்பனை உலகத்துக்கு போய் கனவு கண்டிருக்க இல்ல? வெல், யுவர் ஆனர், அப்பாவி, அறியா பருவம் கொண்ட மைனர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த ராதா தரித்திர நிலையிலே இருந்தாலும் தந்திரக்காரி. வரதட்சணை கொடுத்து வாழ வைக்க முடியாத ஒரு வறுமையான குடும்பத்திலிருந்து விடுபடுவதற்காக திட்டம் வகுத்தாள். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் அத்தனை பேரிலும் ராஜா ஒருவனே லட்சாதிபதி என்பதை தெரிந்து கொண்டாள். அவரை பிடிப்பதற்காக காதல் என்னும் கண்ணி வைத்தால், கண்ட இடங்களுக்கு கூட்டிச் சென்றால், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கல்யாண பேச்சை எடுத்திருக்கிறாள். ஆனால் ராஜா அது சம்பந்தமாக வாயை திறக்கவே இல்லை என்பது வாதியின் வாக்குமூலத்திலிருந்து நன்றாக புரிகிறது. யுவர் ஆனர், இப்பொழுதுதான் என் வாதத்தின் முக்கியமான பகுதிக்கே நான் வருகிறேன். ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால். கண்ணகி பிறந்த அதே மண்ணில் தான் மாதவியும் பிறந்தாள். கோவலன் ஒரு உத்தம பத்திரியின் கணவன் என்று தெரிந்திருந்தும் மாதவி அவனை மயக்கி வசப்படுத்தவில்லையா? அதே கலையை தான் கையாண்டிருக்கிறாள் இந்த மைனர் ராதா. கடற்கரைக்கு கூட்டிச் சென்றால், தன் அழகு மேனியை நீரிலே நனைய வைத்த அங்கங்களை படிச்சிட வைத்தாள். உல்லாச விடுதியின் அறைக்குள் அழைத்துச் சென்றால், அங்கே அந்த இரும்பு துண்டை இந்த காந்தம்
இழுத்துக் கொண்டது. ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளியின் வக்கீல் என் கட்சிக்காரரை தவறான திசைக்கு திருப்புகிறார். தகுந்த ஆதாரம் இல்லாமல் தலையை கால் என்றும் காலை வால் என்றும் கூறுகிறார். உண்மையை மறைத்து பெண்மையை இழிவுபடுத்துகிறார். நோ யுவர் ஆனர், நோ. பெண்களை பற்றி எந்த குறையும் நானாக சொல்லவில்லை. கதைகளில் இருப்பதைத்தான் எடுத்துச் சொன்னேன். என் தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே. நான் தலைகால் புரியாமல் பேசவில்லை. தகுந்த ஆதாரங்களோடு தான் வாதாடுகிறேன். யுவர் ஆனர், என் கட்சிக்கார மூலமாகவே நடந்த உண்மைகளை தாங்கள் அறிய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கு தங்களுடைய அனுமதியை கூறுகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. மிஸ்டர் ராஜா, உங்களுக்கும் ராதாவுக்கும் என்ன உறவு, எப்படி தொடர்பு? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல ஒண்ணா படிச்சதுல கொஞ்சம் பழக்கம். பழக்கம்னா சாதாரண சிநேகிதம். நீங்க அவளை காதலிச்சீங்களா? இல்ல. கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொன்னீங்களா? இல்லவே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பிக்னிக் போனதுண்டா? உண்டு. எங்க? மகாபலிபுரம். எப்போ? 4 மாசத்துக்கு முன்னால. தேதி நானும் இருக்கா? டிசம்பர் 5ஆம் தேதி. அன்னைக்கு என்ன நடந்தது? ராதா என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போனேன். கடல்ல குளிக்கலாம்னு சொன்னா. எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொன்னேன். திடீர்னு என்ன பிடிச்சு அலையில தள்ளிட்டா. அவளை என் மேல விழுந்துட்டா. என் துணியெல்லாம் நனைஞ்சிடுச்சு. இந்த ஈர துணியோட எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கேட்டேன். பக்கத்திலேயே ஹோட்டல் இருக்கு, அங்க ஒரு ரூம் எடுத்து துணியெல்லாம் காய வச்சுட்டு அப்புறமா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனா. அப்புறம் ஒரு ரூம்குள்ள போனதும் கதவு மூடி தாப்பா போட்டுக்கிட்டா. பட்டுன்னு புடவை அவுத்து போட்டுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தா. எனக்கு வெக்கமா இருந்தது. திரும்பி நின்னுகிட்டேன். அவ சிரிச்சுக்கிட்டே, இந்த காலத்துல இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே கமான் சொல்லிக்கிட்டே என்ன இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. கன்னத்துல, கழுத்துல, எங்க பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா. நான் அப்படியே பயந்து அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அப்பாவி பொண்ண எங்கேயாவது சந்திச்சீங்களா? நான் சந்திக்கல, அவதான் என்ன சந்திச்சா. எப்போ? 2 மாசத்துக்கு அப்புறம். அப்ப என்ன நடந்தது? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, நான் எங்க அப்பா அம்மா அனுமதி இல்லாம யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா. நான் அப்படியே நடுங்கிட்டேன். ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கர்ப்பமானேன்னு கேட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்காகவே கர்ப்பமானேன்னு சொன்னா. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டேன். எவனோ ஒருத்தன் இப்போதைக்கு நீதான்னு சொன்னா. சத்தியமா நான் இல்லைன்னு சொன்னேன். நீ இல்லங்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். உலகத்துக்கு நீதான் என் புருஷன். உன்னை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னையும் உங்க அப்பாவையும் கொண்டு போய் நிறுத்திடுவேன்னு சொன்னா. மிரட்டினா. Please help me. Stop it. யுவர் ஆனர், இந்த நாட்டிலே வறுமையின் பெயரால் கற்பு விலை போகிறது. ஆனால் இதோ இந்த மைனர் ராதா அப்படி அல்ல. இவள் ஒரு தனி ரகம். வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக உண்மையிலேயே அப்பாவியான ஒரு பணக்கார வாலிபனை பிடித்து பல இடங்களுக்கு அழைத்து சென்றாள். ஊரில் பலர் பார்க்கும்படி செய்துவிட்டு தன்னையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறாள். தான் ஒரு பெண், அதிலும் கர்ப்பிணி என்பதை வைத்து எல்லோருடைய அனுதாபத்தையும் பெற்றுவிடலாம் என்பதே அவளுடைய நோக்கம். இவள் பெண்மைக்கே களங்கம். இவள் பெண்ணின் பெருமைக்கே சாபக்கேடு. இவளுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். That's all, Your Honor. வழக்கை வருகிற 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன். இந்த லீவ் லெட்டர் தயவு செய்து கொடுத்துருங்க. சரி, கொடுத்துறேன் சார். தேங்க்ஸ். அம்மா, மணி 12 போகுது. இன்னும் தூங்காம இருக்கீங்களே? ஒரு பெரிய வக்கீல், தி ஃபேமஸ் அட்வொகேட் டைகர் தயாநிதி கோர்ட்ல சொன்ன பொய்யெல்லாம் கேட்டில. இப்படிப்பட்ட ஆண்களுடைய அட்டகாசத்தை கண்டும் காணாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிற பெண் சமுதாயத்தை தட்டி எழுப்பணும். அது வரைக்கும் எனக்கு எதுமா தூக்கம்? நீ போய் தூங்கு. போ. இதாங்க, இது சாப்பிடுங்க. மிஸ் ராதாவோட கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மானங்கெட்ட கேஸ். கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டு வெக்கம் இல்லாம கோர்ட்ல போய் நிக்கிறா. என் பொண்ணா இருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். அவளை ஜெயில தள்ளிட்டு அந்த அப்பாவி ராஜாவை விடுதலை செய்யணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் புத்தி வரும்.
அந்த முருங்கக்காய் பைய கோட்ல மாட்டிட்டு முழிக்கிற பாத்தியா? ராதாவோட துணிச்சல் யாருக்கு வரும்? இந்த சமூகத்துக்கு பயந்து தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலை பண்ணிக்காம தைரியமா கோர்ட்டுக்கு போயிருக்கா பாத்தியா? ரியலி ஷீ இஸ் கிரேட். இந்த கேஸ்ல ராதா ஜெயிக்கிறதுக்கு நாம எப்படியும் உதவி செய்யணும். கண்டிப்பா செய்வோம். யுவர் ஆனர், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முதல் சாட்சியான திருமதி பட்டம்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். திருமதி பட்டம்மா. அம்மம்மா கொஞ்சம் இருங்கம்மா, எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது. முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்கும்படி ஆயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் நின்ன பொட்டியோ, எனக்கு பயத்துல கை காலெல்லாம் படபடன்னு டைப் அடிக்குது. ஏம்மா நீங்களும் என்னாட்ட ஒரு பொண்ணு தானே, எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் வரும் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ? அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. இல்ல இல்ல பேசல 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 பேசவே இல்ல. மிஸ்டர் ராஜாவை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என் தலையில ஐஸ் வச்சு கட்டு கட்டா இவ்வளவு நிலத்துக்கு முருங்கைக்காய் கொண்டாந்து கொடுத்து என்ன காக்கா பிடிச்சு என் இன்ஜூட்ல சேர்ந்த காலி பையன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரரை காலி பையன் என்று சொல்ல சாட்சிக்கு உரிமை இல்லை. நானும் அப்செட் யுவர் ஆனர். என்னமா பெரிய அறிவாளி பிள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரில பேசுறாரு. சுத்த 1 நம்பர் காலி கைவாளி பையன், பொம்பளை பொறுக்கி. மூஞ்சி பாரு மூஞ்சிய முழி. மிஸ் சகுந்தலா தேவி, இங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் உங்கள் சாட்சி பதில் சொல்ல வேண்டும். எஸ் யுவர் ஆனர். மன்னிச்சுங்கம்மா, என்னால பாவம் உங்க தொழில் கிடைஞ்சல் வர வேண்டாம். அவனை நடு பஜார்ல வச்சு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன கேளுங்க. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்துல எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல ஐயரும் இல்ல, லோப்பரு. அவன் என் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்ததே டைப் அடிக்கிறதுக்கு இல்ல, சைட் அடிக்கிறதுக்கு தான். ராதாவையே பார்த்து கொரில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு அடிச்சே என் மெஷின்ல இருந்த எல்வோ விஇ எழுத்தையே தேய்ச்சு விட்டான் போங்க. திடீர்னு வரப்பு வேற வந்துடும் அவனுக்கு, காதல் வரப்பு. என் மெஷின்ல தலைய வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான். அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன். ஆஹா, இவன் தூண்டிக்காரன், ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கான், இவனை வச்சிருந்தா நம்ம இன்ஜூட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சுட்டேன். அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா? என்னைய சந்திக்கிறான்? என்கிட்ட லவ்வா என்ன? அந்த ஏழை பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க சொன்னாங்க. பாவம் அப்பாவி பொண்ணு இவனை நம்பி வயித்துல லோட ஏத்திக்கிட்டு இங்க வந்து நிக்குது. ஐயா பெரியவங்களே, உங்களை தானே, நீங்களா பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல வழி செஞ்சாதான் உண்டு. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ கொஸ்டின்ஸ். முத்தையா, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுங்க. எப்படி? ராதாமா வீட்டுக்கு பக்கத்துல நான் லாண்டு கடை வச்சிருக்கிறேனுங்க. ஒரு நாள் இந்த பையன் வந்து, ஓ ராதா, தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்து என்னோட வீதி தானடி அப்படின்னு பாட்டு பாடி கலாட்டா பண்ணோம். திருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுமுங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். சிங்காரம், என்னங்க? அவரை இதுக்கு முந்தி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்குங்க. எங்க? நான் வேலை செய்யற நேரு பார்க். எப்போ? பல தடவை பார்த்திருக்கேங்க. அங்க என்ன நடந்தது? இந்த பையனும் அதோ அந்த பொண்ணும் ஒரே அள்ளியில 2 குழா போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்யா 2 இளநீர் வாங்கி குடிச்சா என்னான்னு கேட்டேன். அதுக்கு நீ வாங்கி தரியா அப்படின்னாங்க. ஏன்யா விளையும் சொல்லியமா இருக்கியே, இது கூட நான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேங்க. பொழுது போச்சு வெளியில போயான்னு சொன்னேன். அப்பவும் வெளியில போல. ஏன்யா இது நேரு பார்க்கா லவர்ஸ் பார்க்கா, அந்த நேரு பேரை ஏன்யா கெடுக்கிறீங்கன்னு ஒரு செம்ம கேள்வி கேட்டேங்க. அன்னைக்கு ராத்திரி தான் நிம்மதியா தூங்கினுங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். யுவர் ஆனர், இவர் என்னுடைய அடுத்த சாட்சி, மகாபலிபுரம் உல்லாச விடுதியின் மேனேஜர் மிஸ்டர் ராமநாதன். மிஸ்டர் ராமநாதன், அவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எப்படி? இவர் ஒரு நாள் சாயந்தரம் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கி இருந்தார். எந்த நிலைமையில? கடல்ல குளிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஈர ட்ரெஸ்ஸோட வந்திருந்தாங்க. தேதி மாசம் சொல்ல முடியுமா? முடியும். டிசம்பர் 5. அதாவது அதுக்கு முதல் 4ஆம் தேதி இன்னைக்கு காலையில ஒரு மோட்டார் பைக்கில் வந்து ரூம் புக் பண்ணிக்கிட்டு போனார். பாருங்க, இந்த ரிஜிஸ்டர்ல டி ராஜான் அவரே கையெழுத்து போட்டிருக்கார். Please see this, Your Honor.
அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்தாங்க? சுமார் 1 மணி நேரம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா மட்டும் தனியா வெளியே வந்தாரா? இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்தே தான் வெளியே வந்தாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். மிஸ்டர் ராமநாதன், ராதாவும் ராஜாவும் ரூமுக்குள்ள போனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆமா. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா? தெரியாது. டிசம்பர் 4ஆம் தேதி ராஜா அட்வான்ஸா ரூம் புக் பண்ணதாக சொல்றீங்களே, அது பொய்ன்னு நான் சொல்றேன். அது எப்படிங்க? ரிஜிஸ்டர் புக்ல அவரே கையெழுத்து போட்டிருக்காரு. 5ஆம் தேதியே 4ஆம் தேதியே நீங்க மாத்திருக்கீங்க. இல்ல. ஆமா, வாதி தரப்புல பணத்தை வாங்கிட்டு இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை பிடி தளர்ந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் நான் பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைப்பதாக என் மீது பழி சுமத்துகிறார். வக்கீல் தொழில் இந்த அளவுக்கு தரங்கட்டு போவதைக் கண்டு நான் வருந்துகிறேன். அதோடு யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ராஜா உயர்ந்த அந்தஸ்து உள்ள குடும்பத்திலே பிறந்தவர். இவருடைய தந்தை பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து பரம்பரை பணக்காரர். பாதியின் வக்கீல் சொல்வதைப் போல தரங்கட்ட வக்கீல் தொழில் செய்து அவர் தந்தை வயிறு வளர்க்கவில்லை. இந்த நகரத்திலே பெரும் புள்ளிகளிலே அவரும் ஒருவர். தொழில் பொறாமையின் காரணமாக அவருடைய ஒரே மகன் மீது கேவலமான ஒரு குற்றத்தை சுமத்தி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது திட்டமிடப்பட்ட சதி. இந்த சதிக்கு பணம் பக்கபலமாய் இருக்கிறது என்று ஏன் நான் சந்தேகப்படக்கூடாது? அதனால் தான் சொல்கிறேன். யுவர் ஆனர், ராஜாவின் தந்தை ஒரு பிரபல வக்கீல் என்பதாலும் துரதிர்ஷ்டவசமாக அவரே தன் மகனுக்காக வாதாடுகிறார் என்பதாலும் என் வாதத்தின் வலிமையை நான் குறைத்துக் கொள்ள முடியுமா? இது திரைமறைவில் திட்டமிடப்பட்ட சதி என்கிறார். கோர்ட்டார் இதை நன்கு கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் ராஜாவின் ஆஸ்தியில் பங்கு கேட்கவில்லை. தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா உரிமை கேட்கிறார். அவ்வளவுதான். இதில் என்ன திட்டம்? இதில் என்ன சதி? யுவர் ஆனர், ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரண நண்பர்களாக பழகுவதை வைத்து அந்த பெண் அந்த ஆணை கல்யாணம் என்ற சங்கிலியால் இணைத்து கணவன் என்ற பூட்டால் பூட்டி தன் வசப்படுத்த நினைக்கிறாள் என்றால் இது சதி இல்லையா? யுவர் ஆனர், செக்ஸ் பைத்தியம் பிடித்து அலைகின்ற இந்த காலத்தில் ஒரு பருவ பெண்ணும் வாலிபனும் சாதாரண நண்பர்களாக பழகுவது முடியாத காரியம். எதிர்த்தரப்பு வக்கீல் வர்ணித்ததை போல இரும்பும் காந்தமும் இணைந்தே தீரும். பஞ்சும் நெருப்பும் பற்றிக் கொள்ளத்தான் செய்யும். இது இயற்கையின் நியதி. என்றால் என் கட்சிக்காரர் ராதாவை கட்டாயப்படுத்தி கற்பழித்தாரா? அப்படியே கட்டாயப்படுத்தி இருந்தாலும் ஒழுக்க உணர்வும் உறுதியான உள்ளமும் கொண்ட ஒரு பெண்ணால் தன் கற்பை எப்படியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். யுவர் ஆனர், அப்படி ஒரு மான போராட்டத்திலே ராதா ராஜாவை கொலை செய்திருந்தால் கூட நான் பாராட்டி இருப்பேன். 2 திருடர்கள் ஒன்று சேர்ந்தால் கொள்ளை அடித்ததில் ஆளுக்கு பாதி. 2 வியாபாரிகள் கூட்டு சேர்ந்தால் லாபமோ நட்டமோ தலைக்கு பாதி. ஆனால் திருமணத்துக்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உடலுறவு கொண்டால் அதற்கான தண்டனையும் அவமானமும் பெண்ணுக்கு மட்டும்தான். தவறு செய்த ஆண்கள் தப்பித்து விடுகிறார்கள். இன்பத்தில் பங்கு கொள்ளும் ஆண்கள் பாவத்தில் மட்டும் ஏன் பங்கு கொள்வதில்லை? இது கடவுளை கேட்க வேண்டிய கேள்வி. உடல் உறவின் காரணமாக பெண்களுக்கு மட்டும்தான் தாய்மை அடையும் தன்மை இருக்கிறது. அந்த தாய்மை சின்னம் தான் அவளை காட்டிக் கொடுத்து விடுகிறது. 10 வருடங்கள் ஆனாலும் ஆண் ஆணாகவே இருக்கிறான். ஆனால் 10 மாதங்களுக்கு பிறகு பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகி விடுவதால் பாவத்தின் பெரும் பங்கு அவளை போய் சேருகிறது. யுவர் ஆனர், இந்த இயற்கை அமைப்புக்கு காரணகர்த்தா ஆண்களா ஆண்டவனா? ஆண்டவனேதான். நான் மறுக்கவில்லை. ஒரு பெண்ணை கெடுத்தவன் இன்னொரு பெண்ணை மணக்கலாம். ஆனால் கெடுக்கப்பட்டவள் இன்னொரு ஆணை மணந்து கொள்ள அர்ஹதை அற்றவள் என்று அறிவித்தது யார்? ஆண்களா ஆண்டவனா? யுவர் ஆனர், பெண்ணை தாயாக்கி தாயை தெய்வம் என்று எழுதி வைத்தவன் தவறி விழுந்தவளை வேசி என்றும் விபச்சாரி என்றும் விமர்சனம் செய்கிறானே, அது ஏன்? எந்த ஆண்கள் வேசியை உருவாக்குகிறார்களோ அதே ஆண்கள் அவள் வயிற்றில் பிறக்கும் ஆண் பிள்ளையை வேசி மகனே என்று அழைக்கிறார்களே, அது ஏன்? அப்படி ஆண்டவனா சொல்லிக் கொடுத்தான்? இல்லை. ஆண்கள் தங்களுக்கு சாதகமாக சாஸ்திரத்தை வகுத்தார்கள், சமூகத்தை உருவாக்கினார்கள். கெடுத்தவனை பூக்களால் அர்ச்சித்துவிட்டு கெட்டவளை கல்லால் அடிக்கும் இந்த அநியாய சமூகம் அழியும் காலம் வந்துவிட்டது. யுவர் ஆனர், ராஜா ராதாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும் என்பதை இங்கு எல்லோருக்கும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை மட்டும் தங்கள் முன் நிறுத்த எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Request granted. தேங்க்யூ யுவர் ஆனர். மேகலா, இப்படி வாமா. போ, அங்க போ. யுவர் ஆனர், இந்த குழந்தை ஒரு கொடிய ஆணுக்கும் கோழை பெண்ணுக்கும் பிறந்தவள்.
இவளுக்கு தன் பெற்றோர் யாரென்றே தெரியாது. பாசம் என்ன என்பதை புரியாதவள். இவளை ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து எடுத்து வந்து வளர்க்கிறேன். இது என்னை தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ராதா தன் குழந்தையின் எதிர்கால வாழ்வு இப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாள். தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அவமானத்துக்கு சிறிதும் அஞ்சாமல் தைரியமாக கூண்டிலேறினாள். அந்த தைரியம் அப்போது இவளை பெற்ற தாயாருக்கு இருந்திருந்தால் இப்போது இவள் அனாதையாக வளர வேண்டிய அவசியம் இருக்காது. ராதாவுக்காக இன்று நான் வாதாடுவதைப் போல அன்று இவள் தாயாருக்காக யாராவது வாதாடி இருந்தால் இவள் விதி வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆமா, பாவம். இந்த பெண்ணை பெற்ற தாயே இவளை தத்தெடுத்துக் கொண்டு வளர்ப்பு மகளாக வைத்திருக்க வேண்டிய பரிதாபமான நிலைமை ஏற்பட்டிருக்காது. அந்த தாய் வேறு யாரும் அல்ல, இந்த அபாக்கியவதி சகுந்தலா தான். இவள் என் மகள், என் வயிற்றில் பிறந்தவள். யுவர் ஆனர், என் வயிற்றில் பிறந்தவள். யுவர் ஆனர், ராதாவை ராஜா ஏமாற்றியதைப் போல என்னையும் ஒருவன் ஏமாற்றினான். அவளுடைய நிகழ்கால வாழ்க்கையும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் ஒரே மாதிரியானவை. சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தை பம்பாயில் புகழ்பெற்ற வக்கீலாக இருந்தார். அவரிடம் ஒரு வாலிபர் ஜூனியர் வக்கீலாக பயிற்சி பெற்றார். முதலில் அவருக்கும் எனக்கும் சாதாரண பழக்கம்தான் ஏற்பட்டது. அந்த பழக்கம் அன்பாக மாறி காதலாக மலர்ந்தது. என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார். நான் அதை நம்பி அவர் ஆசைக்கு இணங்கினேன். அதன் விளைவாக நான் கர்ப்பமானேன். என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சினேன். அப்போதுதான் அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் என்றும் ஒரு பிள்ளைக்கு தகப்பனார் என்றும் சொல்லி என்னை கை கழுவி விட்டு நழுவி விட்டார். இது என் தந்தைக்கு தெரிந்து விட்டது. நான் கர்ப்பமாக இருப்பது உலகத்துக்கு தெரிந்து விட்டால் எனக்கு கல்யாணமே ஆகாமல் போய்விடுமே என்று பயந்து என்னை ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார். என் பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனையில் சேர்த்தார். மயக்கம் தெளிந்து நான் கேட்ட பொழுது குழந்தை இறந்தே பிறந்தது என்று சொன்னார். அதன் பிறகு என் தந்தை எவ்வளவோ வற்புறுத்தியும் நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஒரு ஆண்மகன் என்னை ஏமாற்றியதற்காக இன்னொரு ஆண்மகனை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. யுவர் ஆனர், என் தந்தை சாகும் பொழுது ஒரு உண்மையை சொன்னார். என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு பிறந்த பெண் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் குறிப்பிட்ட ஆசிரமத்தில் சேர்த்திருப்பதாக சொன்னார். நான் அந்த அனாதை ஆசிரமத்துக்கு சென்று என் அருமை மகளை அழைத்து வந்தேன். மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலையின் நினைவாக என் மகளுக்கு மேகலா என்று பெயர் வைத்தேன். இந்த பொல்லாத சமுதாயத்திற்கு பயந்து என் மகள் என்ற உண்மையை மறைத்து வளர்ப்பு மகள் என்று சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தேன். என்னை பாசமுடன் அம்மா என்று அழைக்க வேண்டிய என் அன்பு மகள் மேடம் என்று கூப்பிடுவதை கேட்டு என் உள்ளம் குமுறிக் கொண்டிருக்கிறது. யுவர் ஆனர், நேற்று வரை நான் கோழையாக இருந்தேன். இன்று எனக்கு துணிச்சல் வந்துவிட்டது. அந்த துணிச்சலை கொடுத்தவள் ராதா. இனி எனக்கு பயம் இல்லை. என் பெண்ணை என் வயிற்றில் பிறந்த மகள் என்று உலகத்துக்கு தெரிவித்து விட்டேன். இத்தனை வருஷமாக என் இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை இப்போது இறக்கி வைத்து விட்டேன். யுவர் ஆனர், எந்த முகூர்த்தத்தில் என் தந்தை எனக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தாரோ அந்த சகுந்தலையின் கதி எனக்கும் ஏற்பட்டு விட்டது. அந்த சகுந்தலையாவது கடைசியில் தன் கணவரோடு சேர்ந்து விட்டாள். ஆனால் இந்த சகுந்தலைக்கு கணவரே இல்லை என்றாகிவிட்டது. யுவர் ஆனர், இந்த சகுந்தலையை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்ட அந்த துஷ்யந்தன் இதோ இந்த டைகர் தயாநிதிதான். டைகர் தயாநிதியின் குடும்ப கௌரவம் இந்த ஊரில் கொடிகட்டி பறக்கிறது. பேரும் புகழும் கொண்ட பெரிய மனிதர். அன்று தகப்பன் செய்த அதே பாவத்தை இன்று மகன் செய்கிறார். இது அவர்களுடைய வம்ச பரம்பரை. வாழையடி வாழை. அவர்களுடைய கௌரவத்துக்கு முதல் பலி நான், இரண்டாவது ராதா. எங்களுக்கு ஏற்பட்ட கதி இந்த நாட்டில் வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இத்தனை காலமும் இருட்டில் இருந்த என் வாழ்க்கை ரகசியத்தை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டேன். இதில் நான் சிறிதும் வெட்கப்படவில்லை. நான் கேட்பதெல்லாம் ஒன்று, வீதியில் தூக்கி வீசப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும். That's all, Your Honor.
Court is adjourned. மிஸ் ராதா ஒரு மைனர். மிஸ்டர் ராஜா அவருடன் உடலுறவு கொண்டு தாய்மையடை செய்தார் என்பது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராதா தன்னை மணந்து கொள்ளும்படி மன்றாடியும் ராஜா மறுத்திருக்கிறார். இந்திய குற்றவியல் 420 பிரிவின்படி குற்றவாளியின் குற்றம் ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது. ராதாவை திருமணம் செய்து கொள்ளும்படி நீதிமன்றம் ராஜாவுக்கு ஆணையிடுகிறது. ஆர்டர், ஆர்டர். மறுத்தால் அவர் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ராஜாவை மணப்பதோ மறுப்பதோ ராஜாவின் விருப்பத்தை பொறுத்தது. அவருக்கு பிறக்கப் போகும் குழந்தை சட்டப்படி ராஜாவின் வாரிசாகும். இந்த வழக்கில் வாதியின் சார்பில் பெண்ணினத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களுடன் வாதாடிய திருமதி சகுந்தலா தேவியை நான் பாராட்டுகிறேன். மிஸ் ராதா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. நீங்க மிஸ்டர் ராஜாவை கல்யாணம் செய்துக்க போறீங்கல்ல? நிச்சயமா இல்ல. பின்ன ஏன் கேஸ் போட்டீங்க? என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான். நான் வரட்டுமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஐ எம் வெரி சாரி. சகுந்தலா அம்மாவை பாக்கிறதுக்கு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வரேன். ஓகே. ராஜா, வா போலாம்.